கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பேசும்படி நான் வந்திருக்கிறேன். இந்த வேளையில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் என்னோடு கூட வேதத்தை திருப்புங்கள். என் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளையும் இரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தவர்களாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் எழுதியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கைகளிலே இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி பாருங்களேன், கர்த்தர் சொல்லுகிறார் சாத்தானை பார்த்து, யோபு உன் கைகளில் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்ன இந்த பாஸ்டர் இந்த வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு நான் அநேக காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். என்னிடத்தில் அநேக வருவார்கள், பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ணணும், அதனால் நான் சர்ச்சுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க, பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ணணும், ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ணணுமாம, அதனால் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தரப்பட்ட வருவாங்க, பாஸ்டர் எனக்கு குழந்தை இல்லை, ஏசப்பாக்கிட்ட வந்தால் எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சிலவங்க பல வியாதியில் படுத்திருப்பாங்க, அப்போம்லாம் பாஸ்டர் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது இந்த 4 காரியங்களையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் குடும்பங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளையை பார்த்து, அவருடைய தாசனை பார்த்து, அவனுடைய ஊழியக்காரனை பார்த்து, அவருடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானுடைய கைகளில் யோபு இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக திருமணம் ஆகணும் பாஸ்டர், எனக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. பாஸ்டர் எனக்கு குழந்தை இல்லை, அதனால் ஏசப்பாக்கிட்ட வந்தால் குழந்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. 2வது பாருங்களேன், கிறிஸ்தவர்களே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெபத்திற்கு, ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்கு இப்படி ஒரு மீட்டிங் வைக்கும்போது கூட வரமாட்டாங்க. பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாம் யாருடைய கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரை விட்டு தூரம் போகிற யாராக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு மறுதளிக்கிற யாராக இருந்தாலும், கர்த்தருடைய ஆராதனையிலே, கர்த்தருடைய தொழுது கொள்ளுகிற காரியங்களிலே, கர்த்தருடைய சபையிலே, கர்த்தருடைய ஐக்கியத்திலே, கர்த்தருடைய பண்டிகையிலே, கர்த்தருடைய திருவிருந்து பண்டிகையிலே, கர்த்தருடைய ஆராதனை நேரத்துக்குள்ளே யாரெல்லாம் வரவில்லையோ, யாரெல்லாம் இணையவில்லையோ, அவர்கள் எல்லாரும் சாத்தானுடைய கரங்களிலே தேவனே ஒப்பு கொடுப்பார். பிரியமானவர்களே, நாங்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கிறோம், அநேக வீடுகளை சந்திக்கிறோம், அநேக மக்களை பார்க்கிறோம், அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க, நான் 20 வருடத்துக்கு முன்பாக ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆண்டவருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. நான் ஞானஸ்தானம் 10 வருடமாய் எடுத்து ஞானஸ்தானம் ஆயிட்டு என்று சொல்லுவார்கள். பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் சபைக்கும் சம்பந்தம் இருக்காது. நான் ஆண்டவரை வாலிபத்திலே தேடினேன், நான் சிறு வயதிலே தேடினேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்காது. இப்படியாய் ஒரு குடும்பம் எங்களோடு சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம், அம்மா அந்த இந்து ஃபேமிலியில் உன்னுடைய பையனை போய் இணைக்காத, அவன் மாறி போயிடுவான், உங்கள் வீட்டில் உங்களெல்லாம் துரத்தி விட்டுருவான், உங்கள் குடும்பம் பிரிஞ்சிரும், நீங்கள் நடுத்தரில் தான் நிற்பீங்க, உங்களை பராமரிக்க மாட்டாங்க அப்படின்னு போய் சொன்னாங்க. பரம்பரை கிறிஸ்தவங்க அவங்க. நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ணி இன்னைக்கு அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி விட்டது. பிரியமானவர்களே, இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்லை, என் பையன் போய்
அந்த பொண்ணை என்ன பண்ணுவான், மாத்திருவான் அப்படின்னு சொல்லி. ஆனா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவனை மாத்தி இன்றைக்கு பிசாசுகளையும் விக்கிரக ஆராதனைகளையும் வழிபடும்படியாக அந்த பெண் இவனை மாற்றி விட்டால். பிரியமானவர்களே, இவர்கள் யார் கையில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். யாருடைய வழிகளில் இவர்கள் நடக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே சற்று. ஆகவேதான் இங்கே சாத்தானே உன் கையில் யோபு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யார் கையில் இருக்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் யார் கைவசமாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் யாருடைய வழியில் இருக்கிறீர்கள்? எவருடைய வழியில் இருக்கிறீர்கள்? எந்த வழியில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், சபைக்கு போகிறவர்களை பார்த்து சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறேன், ஞானஸ்தானம் எடுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் யாருடைய கைகளில் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், சிலவங்க சொல்லுவாங்க, நான் 20 வருஷம் ஆச்சு பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்து, நான் சின்ன வயசுலே ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சபைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. தேவ உறவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யார் கையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே யோபுவை பார்த்து சொன்னதை போல உங்களை பார்த்து சொல்லுவார். பிரியமானவர்களே, யோபுவை பார்த்து சொன்னதை போல உங்களை பார்த்து சொல்லுவார். அவன் இப்பொழுது சாத்தானுடைய கையில் இருக்கிறான், அவன் பிசாசுடைய கையில் இருக்கிறான், அவன் டாக்டருடைய கையில் இருக்கிறான், அவன் மெடிசனுடைய கையில் இருக்கிறான், அவர்கள் நர்ஸுடைய கையில் இருக்கிறார்கள், அவன் மந்திரவாதியுடைய கையில் இருக்கிறான், அவன் பாவத்தின் கையில் இருக்கிறான், அவன் சாபத்தின் வழியில் இருக்கிறான் என்று ஆண்டவர் யோபுவை பார்த்து சொன்னதை போல, சாத்தானிடத்திலே சொன்னதை போல நீங்களும் ஒருவேளை யாருடைய கைகளில் இருக்கிறீர்கள் என்று நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நானும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. நானும் இவர்களைப் போல தான் சொன்னேன். பார்த்தீங்களா, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது, கல்யாணத்துக்காக சபைக்கு போகிறது, கல்யாணத்துக்காக சோத்திரம் பண்ணுகிறத வாழ்க்கையை தான் நானும் 20 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி யாராவது இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்ட பின்பு நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும், தேவனை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நானும் சிஎஸ்ஐ சர்ச் பேக்ரவுண்டில் வாழ்ந்தவன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய பழைய பெயர் பாலமுருகன். நான் ஒரு இந்து குடும்பத்திலே வாழ்ந்து எனக்கு பெண் பார்க்கும் பொழுது 24 வயசில் எனக்கு திருமணமாக போகிற சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் சிஎஸ்ஐ சபையிலே போய் சேர்ந்தேன். எதற்காக சேர்ந்தேன் என்று சொன்னால், ஆமென், சபைக்கு வந்தால்தான் உனக்கு திருமணம் செய்து வைப்போம், பின்பு ஞானஸ்தானம் எடுத்தால்தான் திருமணம் செய்வோம் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, நானும் இவர்களைப் போலதான் ஆமென் ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருமணம் பண்ணிட்டு நம்ம சபையை விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிரியமானவர்களே நான் இருந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ இருக்கிறாயா? அப்படிப்பட்ட உறவிலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? கல்யாணத்துக்காக, ஆமென், திருமணங்களுக்காக, உன் சுயங்களுக்காக நீ சாத்தானுடைய கையிலே இப்பொழுது சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? சாத்தானுடைய கையிலே நீ இருக்கிறாயா? யாருடைய கையிலே நீ இருக்கிறாய்? பிரியமானவர்களே, அப்படிதான் நானும் நினைத்து 24 வருடங்களுக்கு முன்பாக, 20 வருடங்களுக்கு முன்பாக நான் சிஎஸ்ஐ சபையிலே போய் நான் ஞானஸ்தானம் எடுத்து, ஆமென், திருமணத்திற்காக ஞானஸ்தானத்தை எடுத்து திருமணம் முடிந்து இந்த சபையை விட்டு நாம் போய் விடலாம் என்றுதான் பிரியமானவர்களை நான் நினைத்தேன். அல்லேலூயா. ஆனா அன்றைக்கு இயேசுவை ஆமென் ஏற்றுக்கொண்டேதான் பிரியமானவர்களே. அன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேதான் பிரியமானவர்களே. அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்ததுதான் பிரியமானவர்களே. அன்றைக்கு சபைக்கு போக நினைத்தவன் தான் பிரியமானவர்களே. இந்த நாள் வரை 2025 வருஷத்துல இந்த 10வது மாதம் வரைக்கும் ஆமென் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமென் திருமணம் செய்ய வேண்டும் என்று சபைக்கு போய் ஆமென் அவர்கள் பல வழியிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் திருமணம் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆமென் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து சாத்தானுடைய பிடியிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, சாத்தான் என்றால் சாத்தானுடைய கரங்களில் மாத்திரம் அல்ல, குடும்பத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள், ஆபத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள், கொலையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள்,
பிரச்சனையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள், பல ஆசையிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். இங்கே யோபு ஆமென் 6வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆமென் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், யோபு உன் கையில் இருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ யார் கையிலே இருக்கிறாய்? எப்படிப்பட்டவருடைய கையில் இருக்கிறாய்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாயா, அல்ல சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறாயா? கர்த்தருடைய சபையிலே இருக்கிறாயா, அல்ல சாத்தானுடைய சபையிலே இருக்கிறாயா? கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறாயா, மனிதனுடைய பாதத்தில் இருக்கிறாயா? கர்த்தருடைய வளாகத்திலே இருக்கிறாயா, அல்ல உலகத்தின் பார்வையிலே இருக்கிறாயா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நீ இந்த வேளையிலே நீ சிந்திப்பாயானால் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலக மனிதருடைய கையில நீங்க சிக்கிட்டாலே உங்க குடும்பத்தை சின்ன பின்னமா ஆக்குவாங்க, உங்க வீட்டை சின்ன பின்னமா ஆக்குவாங்க. நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்தில் நடக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சொந்தத்தில் சிக்கியால் உங்களை சாகடிப்பார்கள், இந்த உலகத்தில் சிக்கினால் உங்களை சாகடிப்பார்கள், பாவத்தில் சிக்கினால் நீங்கள் உங்கள் சாகடிக்கப்படுவீர்கள், ஆக்சிடென்டிலே சிக்கினால் சாகடிக்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த உலக மனிதர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற, இந்த உலக மனிதர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய கையில் நீ சிக்கியால் உனக்கு என்ன நிலைமை நேரிடும் என்று அடுத்த வசனத்திலே நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, யோபு 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். பிரியமானவர்களே, பாருங்க, வேதனையை பாருங்களேன். உலகத்தில் வாழ்ந்தாலே உனக்கு வேதனை பிரச்சனைகள், உலகத்தில் வாழ்ந்தாலே உனக்கு கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், உலகத்தில் வாழ்ந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை, சொந்தத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, ஆமீன், சபையில் பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை. ஆனால் இங்க சாத்தான் கையில் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை நேரிடும் என்று சற்று சிந்தித்து பார் மகளே, சற்று யோசித்து பார் மகனே. இந்த உலகத்திலே உனக்கு உள்ள பிரச்சனை என்று சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய கையில் நீ சிக்கியால், மது அறிந்து கொண்டிருக்கிறாயே, கஞ்சா அடித்து கொண்டிருக்கிறாயே, கொலை செய்து கொண்டிருக்கிறாயே, களவு செய்து கொண்டிருக்கிறாயே, பாவம் செய்து கொண்டிருக்கிறாயே, அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட உனக்கு என்ன நேரிடும் மகனே, அப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன நேரிடும் என்று இங்கே யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் சாத்தானுடைய கையில் இருக்கிறான். சாத்தானுடைய கையில் இருக்கும்போது சும்மா சொகுசா வாழ முடியாது. அங்கே ஆமென் 8வது வசனத்தில் ஒரு ஓட்டை எடுத்து அவன் சொரிகிறான். பிரியமானவர்களே, சொரியும் பொழுது ரத்தம் வரும், வேதனை வரும், புண்ணுகள் வரும், நாற்றம் எடுக்கும், புழுக்கள் வைக்கும், டாக்டர்கள் வருவார்கள், ஆம்புலன்ஸ் வரும், நர்சுகள் வருவார்கள், மெடிசன் வரும். பிரியமானவர்களே, வேதனையை குறிக்கும். சாத்தான் கையில் இருந்தா வேதனையை குறிக்கும். ஆனால் தேவனுடைய கையில் இருந்தா உனக்கு சமாதானம் உண்டாகும். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 35வது வசனம், பூமி எங்கும் குடியிருக்கிறவர்கள் மேல் அது ஒரு கண்ணியை போல வரும். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் ஒரு கண்ணியை போல வரும். இந்த கண்ணிகளுக்கு நீ தப்புவிக்க வேண்டும், இந்த மரணத்துக்கு நீ தப்புவிக்க வேண்டும், இந்த ஆபத்துக்கு நீ தப்புவிக்க வேண்டும், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீ தப்புவிக்க வேண்டும், இந்த மரணத்துக்கு நீ தப்புவிக்க வேண்டும், இந்த பாவத்துக்கு நீ தப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேளையில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், இருந்த இடத்துல முழங்கால் படியிடும் பொழுது, நான் உனக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்களை இப்பொழுது விடுவிப்பீராக, இப்பொழுது அனைத்து பிடிப்பீராக, இப்பொழுது கரம் பிடிப்பீராக, இப்பொழுது தூக்கி நிறுத்துவீராக, இப்பொழுது மரணத்தை தடுப்பீராக, இப்ப சாத்தான் கையில் இருந்தவர்களை பிடுங்குவீராக என்று ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும், குணமாக்கும், விடுதலையாக்கும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த சத்தத்தை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் வேண்டுமென்றால், ஜெபிக்க வேண்டுமென்றால், ஆமேன், கீழே காண்கிற தொலைபேசியில் நீங்கள் அழையுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.